ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஆர்சி சர்க்யூட். ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் ஆஃப் an ஆர்சி சர்க்யூட். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம இன்னைய கிளாஸ்ல பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ கன்சிடர் திஸ் சர்க்யூட் டயக்ராம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து சடனா க்ளோஸ் பண்ணக்குள்ள சரியா என்னுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு இதை தான் வந்து நான் என்ன பண்ணேன்னா கால்குலேட் பண்ண போறேன். இதுக்கு அக்ராஸ்ல இருக்கிற வோல்டேஜ் வி அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா சார்? இப்போ நான் வந்து உங்களுக்கு ரெண்டு மெத்தட் சொல்லி கொடுத்துருப்பேன். ஒன்னு வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் வச்சு எப்படி போடுறது, இன்னொன்னு லேப்லாஸ் வச்சு எப்படி போடுறது. இது ரெண்டும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நான் பேரலா போறேன். உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை வந்து நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா சார்? ஸோ இப்போ இதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா டேக் திஸ் இஸ் மை வி ஆஃப் டி. இப்போ இதுல வந்து நான் என்ன பண்றேன், என்னுடைய லூப் ஈக்குவேஷனா எழுதுறேன். சரிங்களா? இப்போ நான் லூப் ஈக்குவேஷன் எழுதுனா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மைனஸ் வி ஆஃப் டி பிளஸ் ஐ இன்டூ ஐ ஆஃப் டி கூட போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிளஸ் இங்க இருக்கிற இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டருக்கு அக்ராஸ்ல இருக்கிற வோல்டேஜ் விசிசி கூட எனக்கு என்ன ஃபார்முலா, கெப்பாசிட்டருக்கு அக்ராஸ்ல வோல்டேஜ்க்கு என்ன சார் ஃபார்முலா சொல்லுங்க. கரெக்ட்டுங்களா? கரெக்ட் சார். ஓகே. ஸோ எப்போதுமே வந்து இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டன்ஸ் ஆர்சி நெட்வொர்க் கொடுத்துருந்தாங்க. நான் லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருப்பேன். எந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்தேன், கேசிஎல் ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்தேன். இண்டக்டர் கொடுத்துருந்தாங்கன்னா கேவிஎல் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்போ நான் இங்க வந்து என்ன பண்ணிடுறேன்னா கேசிஎல் வந்து இங்க அப்ளை பண்ணிடுறேன். ஸோ இங்க வழியா போற கரண்ட் வந்து ஐசி, இங்க போறது வந்து ஐ. இது ஏன் அப்படின்னு சொல்லி ஏன் நம்ம வோல்டேஜ் ஈக்குவேஷன் போகக்கூடாது ஆர்சினா, இப்போ ஆர்சியில பாருங்க எனக்கு என்ன இருக்கு, வோல்டேஜ்க்கு லூப் ஈக்குவேஷன் எழுதக்குள்ள இன்டெகிரல் வந்துடுது. ஆனா எனக்கு வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வரக்குள்ள எனக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸா தான் வேணும். இது வந்து இன்டெகிரல் ஈக்குவேஷன்ஸ். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த நெட்வொர்க்ல நான் கேவிஎல் அப்ளை பண்ணாம கேசிஎல் அப்ளை பண்றேன். காரணம் வந்து இதுதான். புரியுதுங்களா? ஏன்னா எனக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்குள்ள டிஃபரன்ஸ்ல இருக்கிறது தான் வேணும். ஸோ வி நோ தட் கெப்பாசிட்டி வழியா போற கரண்ட் என்ன ஃபார்முலா, சி இன்டூ டிபி டிவைட் பை டிடி. எனக்கு அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ் வந்து எனக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இது வந்து நீங்க குழப்பமா இருக்கிறதுக்கு ஐ டேக் இட் இஸ் விஎஸ். அப்போ இதை நான் எழுதுனேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா இந்த பாயிண்ட்ல வி நோ தட் ஐசி வெளியே போகுது பிளஸ் சரிங்களா ஐ விச் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து இந்த நோட்ல நான் எழுதக்கூடிய ஈக்குவேஷன். ஐசியோட வேல்யூ வந்து எனக்கு என்னன்னு தெரியும், விச் இஸ் நத்திங் பட் சி இன்டூ டிபி டிவைட் பை டிடி பிளஸ் ஐயோட வேல்யூ வந்து எப்படி எழுதலாம்னா வி மைனஸ் சப்ளை வோல்டேஜ் விஎஸ் டிவைடட் பை ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுருலாம். சரிங்களா சார்? என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? அப்ப therefore C into dV divided by dt plus V by R which is equal to Vs divided by R. இப்போ என்ன பண்றேன்னா இந்த மொத்த ஈக்குவேஷனை C ஆல டிவைட் பண்ணிடுறேன். அப்போ dV divided by dt plus V divided by RC which is equal to Vs divided by RC. Take this is equation number 1. சரிங்களா சார்? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். So I hope it is very well clear to you. And now I take d by dt which is equal to d அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா d plus 1 by rc v காமனா வெளியே எடுத்துக்கிறேன் which is equal to vs divided by rc. So we know that இதுக்கு நான் இப்போதைக்கு ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் எனக்கு என்ன வேல்யூ வரும் which is m is equal to minus 1 by rc. அப்போ therefore my complementary function வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், a into e power minus 1 by rc into t இதுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்தது எனக்கு என்ன தேவை, பர்டிகுலர் இன்டெகிரல் தேவை விச் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை டி பிளஸ் 1 பை ஆர்சி. சரிங்களா? இன்டூ இங்க எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா விஎஸ் டிவைட் பை ஆர்சி.
அண்ட் ஒன் மோர் திங் நல்லா தெரிஞ்சுக்கங்க. பர்டிகுலர் இன்டெக்ரல்ல நான் 3 கேஸ் பார்த்திருந்தேன். இ பவர் ஏஎக்ஸ், காஸ் ஏஎக்ஸ் ஆர் சைன் ஏஎக்ஸ். இதுதான் ரிப்பீட்டடா கேட்பாங்கன்ட்டு. அப்போ இங்க பாத்தீங்கன்னா இ பவர் மைனஸ் 0x இருக்கு அப்படின்னு நீங்க எடுத்துக்கங்க. ஏன்னா எனிதிங் பவர் 0 1. அப்ப தேர்ஃபோர் ஹியர் டி இஸ் ரீப்ளேஸ்டு பை 0. அப்ப தேர்ஃபோர் எனக்கு என்ன கிடைக்கும்னா 1 டிவைட் பை 1 பை ஆர்சி, சரிங்களா, பிளஸ் விஎஸ் டிவைட் பை ஆர்சின்னு போட்டு இந்த ஆர்சி ஆர்சி கேன்சல் ஆயிடும். என்னுடைய பர்டிகுலர் இன்டெக்ரல் வந்து என்னவா இருக்கு, விஎஸ் அப்படின்னு இருக்கு. அப்ப தேர்ஃபோர் என்னுடைய ஓவரால் சொல்யூஷன் வந்து எப்படி இருக்கும்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் பிளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல், சரி, a இன்டூ இ பவர் மைனஸ் 1 பை ஆர்சி இன்டூ டி பிளஸ் விஎஸ். ஸோ இதுதான் வந்து எனக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ இதில் டவுட் இருக்குங்களா? எது வேணாலும் கேட்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நான் இது இனிஷியல் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்றேன். அட் டி இஸ் ஈக்குவல் டு 0 எனக்கு இனிஷியலா ஸ்டோர் ஆயிருக்கிற வோல்டேஜ் கெப்பாசிட்டர்ல வந்து v இஸ் ஈக்குவல் டு வி நாட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து வோல்டேஜ்க்கான வேல்யூ, சரிங்களா? அப்போ therefore இது வந்து v ஆஃப் 0 எடுத்துக்கலாம். இப்போ therefore v யோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு, v நாட் which is equal to a into e power 0 plus vs அப்படின்னு கிடைக்கும். அப்ப therefore a is equal to எனக்கு என்ன கிடைக்கும், v நாட் மைனஸ் vs அப்படின்னு கிடைக்கும். இதுதான் வந்து எனக்கு a க்கான வேல்யூ. இப்போ இதை வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்றேன். அப்ப therefore my v of t which is equal to v நாட் minus vs into e power minus 1 by rc into t plus vs அப்படின்னு கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல் எக்ஸ்பிரஷன். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஏதாவது டவுட் இருந்தா தாராளமா கேட்கலாம். இதுல ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? நான் போட்டதுல காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் பர்டிகுலர் இன்டெக்ரல் போட்டு இனிஷியல் கண்டிஷன் அப்ளை பண்ணதுல ஏதாவது டவுட் இருக்கா? Yes, sir. கிளியருங்களா? இது அப்படியே லேப்லாஸ் போயிடலாமா? இவ்வளவு தூரம் போட்டிருக்கோமா? இப்போ நம்ம லேப்லாஸ் போறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்க இந்த ஈக்குவேஷன் எடுத்துங்க. நீங்க இது கூட போகணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? we know that d by dt is replaced by s. சரிங்களா? அப்படி இருக்கக்குள்ள எனக்கு என்ன கிடைக்கும்னா சி எஸ் வி ஆஃப் எஸ், சரிங்களா, பிளஸ் வி வி ஆஃப் எஸ் டிவைட் பை ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்கும்னா விஎஸ் அப்ளை வோல்டேஜ் சம் கான்ஸ்டன்ட் வேல்யூ இது டிவைட் பை ஆர் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இதுல டவுட் இருக்கா? பட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது கூட தேவையில்லை, கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஸோ ஐ டேக் ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 இருக்குல்ல, ஸோ இதை வந்து நான் என்ன பண்றேன்னா லேப்லாஸ் எடுக்கிறேன். ஸோ அப்போ லேப்லாஸ் எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம். சரி, இப்போ என்ன பண்றேன்னா ஈக்குவேஷன் 1 இங்க எழுதிக்கிறேன். டிவி டிவைட் பை டிடி பிளஸ் வி டிவைட் பை ஆர்சி, சரிங்களா, விச் இஸ் ஈக்குவல் டு விஎஸ் டிவைட் பை ஆர்சி. ஸோ தேர்ஃபோர் இப்போ இதுக்கு நான் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், எனக்கு இனிஷியல் வோல்டேஜ் தெரியும். அட் டி இஸ் ஈக்குவல் டு 0 வியோட வேல்யூ என்னது, விச் இஸ் ஈக்குவல் டு வி நாட்னு தெரியும். அப்போ இதுக்கு லேப்லாஸ் எடுத்தா என்ன கிடைக்கும், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸா இருக்கு. அப்போ எஸ் இன்டூ வி ஆஃப் எஸ் மைனஸ் வி ஆஃப் 0 இது வந்து இங்க இருக்கக்கூடியது பிளஸ் வி ஆஃப் எஸ், சரிங்களா, டிவைடட் பை ஆர்சி விச் இஸ் ஈக்குவல் டு விஎஸ்ங்கிறது சம் கான்ஸ்டன்ட். அப்போ இங்க என்ன கிடைக்குன்னா விஎஸ் டிவைடட் பை ஆர்சி இது கான்ஸ்டன்ட். அப்போ இதுக்கு லேப்லாஸ் எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும், 1 by s கிடைக்கும். we know that Laplace transform of any constant which is equal to constant divided by s அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். சரிங்களா? ஜஸ்ட் யூ ரீகலெக்ட் இட். அப்போ இதை நான் இந்த v நாட் ஈக்குவலுக்கு இந்த கொண்டு போயிருங்க. மீதி என்ன கிடைக்கும்னா v of s which is equal to s plus 1 by rc which is equal to vs divided by rc into 1 by s plus v naught அப்படின்னு கிடைக்கும். I hope it is very well clear. So therefore v of s which is equal to vs divided by rc 1 divided by s into s plus 1 by rc ங்கிறது ஒரு டேர்ம் plus v naught divided by, சரிங்களா, s plus 1 by rc அப்படிங்கிறது another term. சரி, கிளியருங்களா? எப்படி போட்டிருக்கேன்னு புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இதை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ண என்ன கிடைக்கும்னா 1 டிவைட் பை எஸ் இன்டூ எஸ் பிளஸ் 1 பை ஆர்சி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ தேர்ஃபோர் இதை நான் எப்படி எழுதலாம்னா ஏ இன்டூ எஸ் பிளஸ் 1 பை ஆர்சி. சார் உங்களுக்கு ஆல்ரெடி நடத்தியிருக்கேன், அதனால நான் டைரக்டா இங்க எழுதிடுறேன். ஜஸ்ட் யூ ரீகலெக்டட். put s is equal to 0. அப்போ a into 1 by rc which is equal to 1. So therefore a equal to rc.
Similarly, put S is equal to minus 1 by RC, this term 0, the B into minus 1 by RC, which is equal to 1. So therefore, B is equal to minus RC. சரிங்களா? அப்ப therefore, V of S which is equal to Vs divided by RC. சரிங்களா? இதை எப்படி எழுதலாம்னா A by S. A யோட வேல்யூ என்னது? RC divided by S minus RC divided by S plus 1 by RC plus V0 divided by S plus 1 by RC ன்னு கிடைக்கும். இப்போ RC காமனா வெளியே எடுத்து அடிச்சீங்கன்னா இது எல்லாமே எனக்கு கேன்சல் ஆயிடும். அப்ப ரிமைனிங் எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா Vs into 1 by S minus 1 divided by S plus 1 by RC சரிங்களா plus V0 divided by S plus 1 by RC இருக்கும். Taking inverse Laplace transform சரிங்களா அப்ப எடுத்து என்ன கிடைக்கும் 1 by S க்கு எடுத்தோம்னா 1 மைனஸ் இதுக்கு எடுத்தோம்னா e power minus 1 by RC into t சரிங்களா plus V0 into e power minus 1 by RC into t இப்போ இதை நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணிடுங்க உள்ள மல்டிப்ளை பண்ணா Vs சரிங்களா உள்ள மல்டிப்ளை பண்ணா மைனஸ் Vs வரும் e பவர்ல இருக்கு அப்ப therefore minus Vs e power minus 1 by RC into t plus V0 into e power minus 1 by RC into t சரிங்களா so I take சரிங்களா e power RT அவுட் சைடு எடுத்துட்டு கிடைக்கும் V0 minus Vs into e power minus 1 by RC into t so this is V of t. Now you compare these two equations, both are same. So that I finally conclude whether it is a ordinary differential equation format or Laplace transforms. The final answer should be the same. So which method is very convenient for you? Just follow all those things. I hope it is very well clear to you. Any doubts? ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ இப்போ இந்த ரெஸ்பான்ஸ் பார்த்தோம்னு வச்சுங்களேன் சார். ஸோ இந்த இ பவர் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இது வந்து இட் ஷுட் பி வேரியிங் வித் நேச்சர். ஏன்னா டைம் டி டென்ஸ் டு இன்ஃபினைட்னு போகக்குள்ள இது 0 ஆயிரும். சரிங்களா? 0ல மேக்ஸிமம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இட் ஷுட் பி 1. அப்போ இந்த ஒரு ரெஸ்பான்ஸை வந்து நான் என்ன பண்ணலாம்னா 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு வந்து நேச்சுரல் ரெஸ்பான்ஸ், இன்னொன்னு வந்து ஃபோர்ஸ்டு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு 2ஆ பிரிக்கலாம். சொல்றது புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ இந்த ஃபோர்ஸ்டு ரெஸ்பான்ஸ் வந்து எதனால இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் சோர்ஸ். இந்த நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் வந்து டியூ டு ஸ்டோர்ட் எனர்ஜி. ஸ்டோர்ட் எனர்ஜினா கெப்பாசிட்டில எனக்கு எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்குல்ல. ஸோ அதனால நடக்கக்கூடியதுதான் வந்து என்னுடைய நேச்சுரல் ரெஸ்பான்ஸ். ஸோ இதுல ஏதாவது நீங்க டவுட் இருந்தா தாராளமா கேட்கலாம். ஸோ இதை இன் ஜென்ரல் நான் பிரிக்கணும் அப்படின்னா இப்ப நம்ம டிரான்சியன்ட் அனாலிசிஸ் பாக்குறோம். அதனால தேர்ஃபோர் இதை நான் எக்ஸாக்டா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா என்னுடைய கம்ப்ளீட் ரெஸ்பான்ஸ் வந்து இதான் என்னுடைய கம்ப்ளீட் ரெஸ்பான்ஸ். இட் ஹாஸ் அ 2 பார்ட்ஸ். ஒன்னு வந்து டிரான்சியன்ட் பார்ட் சரிங்களா இன்னொன்னு வந்து ஸ்டடி ஸ்டேட் பார்ட். சொல்றது புரியுதுங்களா? டிரான்சியன்ஸ்னா டைம் போக போக அது வந்து டைவர்ட் என்ன சொல்றது 0 ஆயிடும். அப்படிங்கக்குள்ள இந்த டேர்ம் இருக்கு பாருங்க இ பவர் டி இதுதான் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் வந்து எனக்கு என்ன ஆயிரும் ஃபுல்லா 0 ஆயிரும். அப்ப இந்த டேர்ம் தான் வந்து என்னுடைய டிரான்சியன்ட் பார்ட் சரிங்களா. இந்த விஎஸ் இருக்கு பாத்தீங்களா இதுதான் வந்து என்னுடைய ஸ்டடி ஸ்டேட் பார்ட் அப்படிங்கிறது மீனிங் சரிங்களா. இப்போ குறிப்பிட்ட டைம்ல இந்த பார்ட் வந்து எனக்கு 0 ஆயிரும். சொல்றது புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸ்டடி ஸ்டேட் வந்து எனக்கு எப்ப அட்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டி டென்ஸ் டு இன்ஃபைனைட்டா இருக்கக்குள்ளதான் ஸ்டடி ஸ்டேட் வந்து எனக்கு அட்டைன் ஆகும். இப்போ இங்க விஎஸ் ஸ்டடி ஸ்டேட் பார்ட். அப்ப இதை நான் எப்படி எழுதலாம்னா ஸோ என்னோட வி ஆஃப் டிய வி இன்ஃபைனைட் ஸ்டடி ஸ்டேட் பார்ட் பிளஸ் வி நாட்னா இனிஷியல் கண்டிஷன் அப்ப வி ஆஃப் ஜீரோன்னு போட்டுக்கலாம் மைனஸ் வி ஆஃப் இன்ஃபைனைட் இன்டூ இ பவர் மைனஸ் 1 பை ஆர்சி இன்டூ டி அப்படின்னு என்னால எழுத முடியும். ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெல் கிளியர். ஸோ இதுல வேற டவுட் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். எனி டவுட்ஸ்? சார் ஸோ இப்போ இந்த டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்விட்ச் ஏல இருந்து பிக்கு மூவ் ஆகக்குள்ள சரிங்களா என்னுடைய வி ஆஃப் டி என்னன்னு கேட்குறாங்க. அண்ட் கால்குலேட்ஸ் இட்ஸ் வேல்யூ ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 1 and 4 செகண்ட். இது நமக்கு தேவைப்படாது சரிங்களா. இது வந்து கால்குலேட்டர் வச்சு தான் நம்ம போட முடியும். ஸோ யூ ஃபர்கெட் ஆல் தோஸ் திங்ஸ். இப்போ நம்ம வந்து வி ஆஃப் டி மட்டும் கால்குலேட் பண்ணுவோம்.
சொல்றது புரியுதுங்களா? சோ இப்ப இந்த மாதிரி குடுத்துருக்காங்கன்னா, இந்த சர்க்யூட்ட 2 விதமா பிரிக்கணும். t is equal to 0ல தான் வந்து இந்த ஸ்விட்ச் மூவ் ஆகுது. அப்போ t less than 0வா இருக்கக்குள்ள, எனக்கு எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். அதுவும் சொல்லிட்டான் ஃபார் அ லாங் டைம் அப்படின்ட்டான். அப்ப லாங் டைம் அப்படின்னாலே, எனக்கு ஸ்டடி ஸ்டேட்ல இருக்குங்கிறது தான் அதோடைய மீனிங். மறந்துடவே கூடாது. we know that ஸ்டடி ஸ்டேட்னு வரக்குள்ள இண்டக்டர், கெப்பாசிட்டர். இண்டக்டர் வந்து எப்படி இருக்கும் எனக்கு? ஷார்ட் சர்க்யூட்டா ஆக்ட் ஆகும். கெப்பாசிட்டர் வந்து எப்படி இருக்கும்? ஓப்பன் சர்க்யூட்டா ஆக்ட் ஆகும். இத வந்து மறந்துடக்கூடாது. இந்த சர்க்யூட்ட நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு t லெஸ் தென் 0வா இருக்கக்குள்ள எப்படி இருக்கும்னு வரைஞ்சு காட்டுறேன். பிளஸ், மைனஸ் சரிங்களா? ஏல இருக்கு. அப்ப இங்க கெப்பாசிட்டர் இங்க இருக்கும். சரிங்களா? தட் இஸ் த மீனிங். திஸ் இஸ் 24 வோல்ட். திஸ் இஸ் 3K. திஸ் இஸ் 5K. So this is 0.5 millifarad. So plus minus V. இப்போ என்னன்னா இது ரெண்டும் எக்ஸாக்டா பேரலா இருக்கு. அப்ப இதுக்கு அக்ராஸ்ல என்ன வோல்டேஜ் இருக்கோ அந்த வோல்டேஜ்க்கு தான் அந்த கெப்பாசிட்டர் வந்து எனக்கு என்ன ஆகும்? சார்ஜ் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா அப்ப V of 0 எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த 5 ஓம்க்கு அக்ராஸ்ல இருக்கிற வோல்டேஜ் என்னன்னு கால்குலேட் பண்ணா போதும். அப்போ வோல்டேஜ் டிவிஷன் டெக்னிக் போட்டுருங்க. 5K divided by 5 plus 3K into 24 வோல்ட். இது வந்து 8. அடிச்சோம்னா 3. அப்போ 3 into 5 15 வோல்ட். அப்போ என்னுடைய இனிஷியல் வோல்டேஜ் வந்து எவ்வளோ? 15 வோல்ட். இப்போ இந்த ஸ்விட்சை இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அப்போ t greater than or equal to 0வா இருக்கக்குள்ள என்னுடைய சர்க்யூட் லுக்ஸ் லைக் திஸ். பிளஸ் மைனஸ் 30 வோல்ட். இங்க வந்து எவ்வளவு இருக்கு? 15 வோல்ட் இருக்கு. இங்க 4 கிலோ ஓம் இருக்கு. சோ இந்த மாதிரி நெட்வொர்க்குக்கு நான் ஆஸ் யூசுவல் மேல சொன்ன மாதிரி நீங்க லூப் ஈக்குவேஷன் எழுதி சால்வ் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா என்னுடைய ஃபைனல் எக்ஸ்பிரஷன் தெரியும். V of t is equal to எனக்கு என்ன ஃபார்முலா? ஸ்டடி ஸ்டேட் வோல்டேஜ் பிளஸ் V நாட் மைனஸ் Vs இன்டூ இ பவர் மைனஸ் 1 பை RC இன்டூ t. இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலும் உங்களுக்கு ஓகே தான். சரிங்களா? அப்ப ஸ்டடி ஸ்டேட் வோல்டேஜ்ங்கிறது இங்க இருக்கிறது 30 பிளஸ் இனிஷியல் வோல்டேஜஸ் வந்து எவ்வளோ? வி நாட் கண்டுபிடிச்சிருக்கோம். அதான் இனிஷியல் வோல்டேஜ். அப்போ 15 மைனஸ் 30 இன்டூ இ பவர் மைனஸ் 1 பை ஆர்சியோட வேல்யூ வந்து எனக்கு தெரியணும். அப்போ ஆர்சியோட வேல்யூ ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுங்க. ஆரோட வேல்யூ என்னது? 4 இன்டூ 10 டு தி பவர் ஆஃப் 3. சியோட வேல்யூ வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 0.5 இன்டூ 10 டு தி பவர் ஆஃப் மைனஸ் 3. ஸோ போத் வில் கேன்சல். அப்போ ஆர்சியோட வேல்யூ 2. அப்போ 1 பை 2 ஓட வேல்யூ வந்து என்னது? 0.5. இ பவர் மைனஸ் 0.5 இன்டூ டி. therefore 30 minus 15 e power minus 0.5t. இதுதான் வந்து எனக்கு அந்த கெப்பாசிட்டருக்கு அக்ராஸ்ல இருக்கிற வோல்டேஜ்க்கான ஃபைனல் ஃபார்முலா. கிளியருங்களா? என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? இந்த இனிஷியல் கண்டிஷன் இந்த சர்க்யூட்ல இருந்தா கண்டுபிடிக்கணும். இங்க இனிஷியல் கண்டிஷன் டைரக்டா கொடுக்கல. கொடுக்கலன்னு நம்ம தான் டைரக்டா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதை நீங்க லேப்லாஸ் வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா நான் ஃபைனல் ஃபார்முலால டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு ஃபைனல் ஃபார்முலா தெரியலன்னா ஆஸ் யூசுவல் நான் சொன்ன மாதிரி ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸோ அப்படி இல்லைன்னா லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸோ வச்சு இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணி போடணும். சரிங்களா? ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெல் கிளியர். ஸோ ஏதாவது டவுட் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். Yes, sir. ஓகே. ஸோ இந்த சம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த சம் பாருங்க. இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா u of tங்கிற டேட்டா கொடுத்துருக்கான். அப்படின்னா u of t யோட வேவ் ஃபார்ம் எனக்கு தெரியும். இட் இஸ் யூனிட் ஸ்டெப் சிக்னல். இட் ஷுட் பி லைக் திஸ். இதோட யூனிட் ஸ்டெப்ங்களோட மேக்னிடியூட் வந்து 1. அப்போ 1 into 30 13 வரப்போகுது. ஸோ இது வந்து t is equal to 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப் டு இன்ஃபினிட் வரைக்கும் எனக்கு போகும். ஸோ அது புரியுதுங்களா? அப்ப லெஸ் தேன் 0ல எனக்கு வரவே வராது. இப்போ இந்த ஸ்விட்ச் வந்து ரொம்ப நேரமா க்ளோஸ் ஆயிருக்கு. t is equal to 0ல தான் ஓபன் பண்றோம் அப்படிங்கிறாங்க. அப்போ t less than 0வா இருக்கக்குள்ள என்னவா இருக்கும் சர்க்யூட்? t less than 0வா இருக்கக்குள்ள இங்க வோல்டேஜ் வந்து எனக்கு இருக்கவே இருக்காது. சொல்றது புரியுதுங்களா? அப்ப இந்த வோல்டேஜ் வந்து எனக்கு 0வா தான் இருக்கும். புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு இங்க 0 இருக்கும். இப்படிதான் இருக்கும். இதான் யூனிட் ஸ்டெப்போடைய வேல்யூ. 0. அப்ப இந்த மொத்த வோல்டேஜ் என்னவா இருக்கும்? t less than 0வா இருக்கக்குள்ள 0வா இருக்கும். அப்ப என்னுடைய நெட்வொர்க் வந்து எப்படி இருக்கும்னா இட் should be like this. ஸோ 1 by 4f. சரிங்களா? இந்த சர்க்யூட் வந்து எனக்கு இப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். திஸ் இஸ் 10 ஓம். சரிங்களா? இப்ப கெப்பாசிட்டர் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அந்த கெப்பாசிட்டர் வந்து சோர்ஸ் வோல்டேஜ்க்கு பேரலா கனெக்ட் ஆயிருக்கு. சொல்றது புரியுதுங்களா? அப்போ therefore என்னுடைய V of 0 ஓட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா which is equal to 10 வோல்ட். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல.
சரிங்களா? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். சரிங்களா? இப்ப கெப்பாசிட்டர் ஃபுல்லா சார்ஜ் ஆயிடுச்சுன்னா எனக்கு என்னவாயிரும்? இது வந்து ஓப்பன் சர்க்யூட்டா ஆக்ட் ஆயிரும். இப்ப மீதி இருக்கிறது வந்து என்னது இருக்கு? 10, 20ன்னு இருக்கு. சரிங்களா? அப்ப இது வழியா போற கரண்ட் தான் கேட்கறான். அப்ப இந்த சர்க்யூட்ட நான் எப்படி ரீட்ரான் பண்ணலாம்னா, 10 ஓம் இங்க இருக்கு, 20 ஓம் இங்க இருக்கு, வோல்டேஜ் சோர்ஸ் 10 வோல்ட் இங்க இருக்கு. இப்ப இது வழியா போகக்கூடிய கரண்ட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 10/10 1 ஆம்பியர். ஆக்சுவலி இந்த டைரக்ஷன் எப்படி இருக்கு? இப்படி போகுது. ஆனா இங்க கரண்ட் எப்படி குடுத்துருக்கான்? ஆப்போசிட்ல குடுத்துருக்கான். அப்ப ஐயோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? -1 ஆம்பியருக்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? இப்ப என்ன பண்றேன்? t is equal to 0 இருக்கும்ல, அத ஓப்பன் பண்ணிடுறேன். அப்போ என்னுடைய நெட்வொர்க் வந்து எப்படி இருக்கும்னா, இட் ஷுட் பி லைக் திஸ். இப்ப u of t யோட வேல்யூ வந்து t greater than or equal to 0 வந்து 1. அப்ப therefore இத நான் எப்படி போடலாம்னா, சிம்ப்ளி 30 வோல்ட் இருக்கிற மாரி போட்டுக்கலாம். சரிங்களா? இது 10 வோல்ட், இது 20 வோல்ட். சோ இது வந்து என்னுடைய கெப்பாசிட்டன்ஸ் உடைய வேல்யூ. இட் இஸ் 1/4 ஃபாரட். சொல்றது புரியுதுங்களா? சோ ஏதாவது டவுட் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். சரிங்களா? சோ இப்போ போடக்குள்ள வி நோ தட். திஸ் இஸ் மை ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூ. அண்ட் இங்க V0 ஓட வேல்யூ எனக்கு குடுத்தாச்சு. இப்போ எனக்கு டைம் கான்ஸ்டன்ட் RC வேணும். ஆனா ஆக்சுவலி இங்க பாத்தீங்கன்னா ஒரு RC இல்ல. தேர் ஆர் பேரலல் சம் என்ன சொல்றது நெறைய காம்பினேஷன்ஸ் இருக்கு. இப்போ நான் இந்த மாரி நெட்வொர்க்கு நான் எப்படி R கண்டுபிடிக்கிறதுனா, போன கிளாஸ் பார்த்திருப்போம். அந்த இண்டக்டருக்கு அக்ராஸ்லயோ இல்ல கெப்பாசிட்டருக்கு அக்ராஸ்ல இருக்கக்கூடிய ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண சொன்னோம். அதே தான் இங்க அப்ப R ஈக்குவலன்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வோல்டேஜ் சோர்ஸ் ஷார்ட் பண்ணிடுங்க. கெப்பாசிட்டருக்கு அக்ராஸ்ல இருக்கக்கூடிய ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்க்கணும். அப்போ 10, 20 அப்படிங்கிறது அதோடைய வேல்யூ. சொன்னது புரிஞ்சுங்களா? அப்ப இது 2 பேரலா இருந்ததுன்னா, இது 1:2 ரேஷியோல இருக்கு. இப்போ 20/3 தான் வந்து என்னுடைய இதுவா இருக்கும். R ஈக்குவலன்ட்டா இருக்கும். சரிங்களா? அப்போ தேர்ஃபோர் டைம் கான்ஸ்டன்ட் RC which is equal to R equivalent into C. R equivalent ஓட வேல்யூ 20/3 into C ஓட வேல்யூ வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா 1/4 ஃபாரட் அடிச்சோம்னா 5. therefore 5/3 தான் வந்து RC உடைய வேல்யூ. சரிங்களா? அப்ப therefore V of t க்கு ஃபார்முலா என்ன? Vs plus V0 minus Vs into e power minus 1 by RC into t. Vs ஓட வேல்யூ வந்து எவ்வளோ? 30 பிளஸ் 30 சாரி இனிஷியல் வோல்டேஜஸ் வந்து எவ்வளோ? 10. இப்போ 10 மைனஸ் 30 இன்டூ இ பவர் ஆர்சியோட வேல்யூ 5/3. அப்போ -3/5 இன்டூ டி அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணா ஃபர்தரா எனக்கு என்ன கிடைக்கும்னா 30 minus 20 e power minus 0.16 கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல் வேல்யூ ஆஃப் மை வோல்டேஜ். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அண்ட் ஒன் மோர் திங் ஐ ஃபர்கெட் டு சே ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து இந்த விஎஸ் வந்து 13 போட்டிருக்கீங்களா இது வந்து அப்படி எடுக்கக்கூடாது. விஎஸ்ங்கிறது வந்து இந்த இப்போ கெப்பாசிட்டர் இங்கே கனெக்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா இதுக்கு அக்ராஸ்ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் தான் எனக்கு வேணும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நான் வோல்டேஜ் டிவிஷன் டெக்னிக் அப்ளை பண்ணணும் ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன்ல. அப்போ 20/20 plus 10 into 30 வோல்ட். அப்போ சிம்பிளிஃபை பண்ணா ஐ கெட் 20 வோல்ட். அப்போ therefore இங்க விஎஸ் வந்து 20 again 20. So 10 minus 20 இங்க வந்து 10 ன்னு வரும். So just make a note. I made a mistake. இந்த இடத்துல VS டைரக்டா எடுத்துக்க கூடாது. இந்த கெப்பாசிட்டருக்கு அக்ராஸ்ல இருக்கிற ஸ்டெடி ஸ்டேட் வோல்டேஜ் தான் வேணும். So that I go for voltage division technique ஸ்டெடி ஸ்டேட்ல. சரிங்களா? I hope it is very well clear to you. So ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். So any doubt? ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஆர்எல் சர்க்யூட். ஸோ ஆர்எல் சர்க்யூட் வரக்குள்ள ஐ டேக் this is voltage source, so take plus minus. So this is my R, this is my switch L. So this is V, yes, this is R and this is L. சரிங்களா? அகைன் இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறேன் லூப் ஈக்குவேஷன் எழுத போறேன் சேம் கான்செப்ட். So therefore I into R
plus L into di by dt, which is equal to Vs. So therefore, divided by L on both sides. So therefore, எனக்கு என்ன கிடைக்கும்னா di by dt plus R by L into I, which is equal to Vs divided by L. So therefore, d plus R by L into I, which is equal to Vs divided by L அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்க ரூட்ஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா என்னுடைய காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும், a இன்டூ இ பவர் மைனஸ் ஆர் பை எல் இன்டூ டி அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதே நீங்க பர்டிகுலர் இன்டர்வல் போட்டீங்கன்னா கிடைக்கும் 1 டிவைட் பை டி பிளஸ் ஆர் பை எல் இன்டூ விஎஸ் பை எல் இன்டூ இ பவர் 0x இல்லை 0t வாட் எவர் இட் இஸ் யூ டேக். இப்போ தேர்ஃபோர் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எல் கேன்சல் ஆயிரும். அப்போ தேர்ஃபோர் விஎஸ் டிவைட் பை ஆர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் பர்டிகுலர் இன்டர்வல். Therefore, y is equal to Cf plus Pi, which is equal to a into e power minus r by L into t plus Vs divided by r. So, இங்க வந்து y ன்னு வராது, I யோட வேல்யூ வரணும். சரிங்களா, I of t போட்டுருக்குங்க. I put t is equal to 0, I யோட வேல்யூ வந்து which is equal to I naught அப்படின்னு எடுத்துக்கிறேன். Therefore, I naught which is equal to a plus Vs divided by r. சரிங்களா, ஸோ இதில் Vs அப்படிங்கிறது ஸ்டடி ஸ்டேட் வோல்டேஜ். அப்போ Vs பை ஆர் அப்படிங்கிறது வந்து நான் ஸ்டடி ஸ்டேட் கரண்ட் ஐஎஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஏயோட வேல்யூ வந்து என்னன்னு வரும்னா ஐ நாட் மைனஸ் ஐஎஸ் அப்படின்னு வரும். இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. அப்போ therefore my I of t which is equal to I naught minus IS into e power minus R by L into t plus IS ன்னு கிடைக்கும். சரிங்களா, so this is my final expression for my current through the RL circuit. So இதே தான் நம்ம இங்கே போட போறோம். சரிங்களா, so you take from this equation number 1 or otherwise you take this equation number 1. You forget this. But therefore என்ன கிடைக்கும், S into I of S plus R by L into I of S plus V which is equal to Vs divided by L into 1 by S. இது கான்ஸ்டன்ட். அப்போ கான்ஸ்டன்ட் எடுத்தா S வந்து இப்படி வரணும். சரிங்களா, அண்ட் ஒன் மோர் திங், இங்க நீங்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுக்கக்குள்ள ஒரு விஷயம் மறந்துடக்கூடாது, இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு. கொடுக்கலன்னா பிரச்சனை இல்லை, கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல மைனஸ் என்னன்னு போடணும், ஐ ஆஃப் ஜீரோவோட வேல்யூவா போடணும். ஐ ஆஃப் ஜீரோட வேல்யூ வந்து எனக்கு என்னது ஐ நாட். எஸ் இன்டூ ஐ ஆஃப் எஸ் மைனஸ் ஐ நாட் பிளஸ் ஆர் பை எல் இன்டூ ஐ ஆஃப் எஸ் which is equal to Vs divided by L into 1 by S. So therefore I of S into S plus R by L which is equal to Vs by L into 1 by S plus I naught. இப்போ ஈக்குவலுக்கு எந்த கொண்டு வந்துருங்க, Vs by L into 1 divided by S into S plus R by L plus I naught divided by S plus R by L. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் வந்தது அப்படின்னா வெறும் 1 by RL அப்படின்னா just you take A into S plus R by L plus B into S which is equal to 1. If you put S is equal to 0, therefore A is equal to L by R. So similarly, B is equal to minus L by R. So therefore, if you substitute all those things, so my I of S which is equal to Vs divided by L. சரிங்களா, எனக்கு என்ன கிடைக்கும்னா L by R divided by S minus L by R divided by S plus R by L plus I naught divided by S plus R by L. So இந்த Lக்கு L எல்லாமே கேன்சல் ஆயிரும். 1 by R ரெண்டுத்துல காமனா இருக்கு, வெளியே எடுத்துட்டா Vs by R into 1 by S minus 1 by S plus R by L plus I naught divided by S plus R by L அப்படின்ட்டு இருக்கும். So take inverse Laplace transform. So Vs by R வந்து என்னன்னு சொல்லலாம், IS ன்னு சொல்லலாம். சரிங்களா, 1 minus e power minus R by L into t plus I naught into e power minus R by L into t. இப்போ இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ண எனக்கு கிடைக்கிறது IS plus I naught minus IS into e power minus RL divided by t. Now you compare these two equations, both are same. Again I conclude whether it is ordinary differential equation or Laplace transform, the final answer should be the same. சரிங்களா, ஸோ நீங்க எந்த மெத்தட் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஃபைனல் ஃபார்ம்ல தெளிவா தெரிஞ்சா ஃபார்ம்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க.
எனக்கு ஃபைனல் ஃபார்முலா தெரியலன்னா ஜஸ்ட் யூ ஒர்க் அவுட் ஆன் இட், தட்ஸ் ஆல். ஓகே சார். இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஸ்விட்ச் வந்து ஃபுல்லா க்ளோஸ் ஆயிருக்கு. t இஸ் ஈக்குவல் டு 0வா இருக்கக்குள்ள தான் ஓப்பன் ஆகுது அப்படின்னு இருக்கிறான். அப்போ t லெஸ் தேன் 0வா இருக்கக்குள்ள என்னுடைய சர்க்யூட் எப்படி இருக்கும்னா, இது வந்து எனக்கு என்னவா இருக்கு? லெஸ் தேன் 0வா இருந்தா க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. பேரலா ஸ்விட்ச் அப்படி க்ளோஸ் பண்ணியிருக்கேன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு? இது வழியா பைபாஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப என்னுடைய சர்க்யூட் எப்படி இருக்கும்னா, இட் ஷுட் பி லைக் திஸ். பிளஸ், மைனஸ். இது ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கும். சரிங்களா? இது இந்த மாதிரி ஆயிருக்கும். This is 2 ohm. This is 1/3 Henry and 10 volt. சரியா? லாங் டைம் இருக்கிறதுனால என்னுடைய கெப்பாசிட்டர் ஆக்ட் அஸ் அ ஷார்ட் சர்க்யூட். சரிங்களா? அப்ப therefore இது வழியா போகக்கூடிய கரண்ட் I is equal to V by R, which is equal to 10 divided by 2, which is equal to 5 ampere. அப்ப therefore I0 ஓட வேல்யூ வந்து which is equal to 5 ampere. சரிங்களா? இப்போ t equal to 0வா இருக்கக்குள்ள இதை ஓபன் பண்ணிடுறேன். அப்ப என்னுடைய நெட்வொர்க் எப்படி இருக்கும்னா, it should be like this. 10 volt, this is 2 ohm, this is 3 ohm, this is 1/3 Henry. So again, சரிங்களா? இப்போ இந்த இண்டக்டர் வந்து சடனா அந்த சேஞ்ச் இன் கரண்ட் வந்து அப்போஸ் பண்ண போறது கிடையாது. புரியுதுங்க என்ன சொல்றேன்ட்டு? ஸோ தேர்ஃபோர் இதோடைய ஸ்டெடி ஸ்டேட் கரண்ட் பார்ப்போம். ஸோ இப்போ இது வந்து ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன்ல இட் ஷுட் பி லைக் திஸ். அப்போ தேர்ஃபோர் ஐயோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? V டிவைட் பை R, which is equal to 10 divided by 5, which is equal to 2. இது வந்து ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய கரண்ட். அப்ப therefore we know that I of t which is equal to எனக்கு என்ன ஃபார்முலா? I of s plus I0 minus Is into e power minus R by L into t. சொன்னது புரிச்சுங்களா? இப்போ இந்த கண்டிஷன்ல ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு? 5 ஓம் இருக்கு. எல்லோட வேல்யூ எவ்வளவு இருக்கு? 1/3 இருக்கு. சரிங்களா? அப்ப therefore IS ஓட வேல்யூ வந்து எவ்வளவுன்னு பார்த்தோம்னா ஸ்டெடி ஸ்டேட் கரண்ட் 2 ஆம்பியர். சரிங்களா? பிளஸ் I0 ஓட வேல்யூ வந்து என்னது? 5 மைனஸ் 2 இன்டூ இ பவர் மைனஸ் இதோட வேல்யூ 5, எல்லோட வேல்யூ 1/3 இன்டூ டி. அப்ப இந்த 3 மேல போயிடுச்சுன்னா மல்டிப்ளை ஆயிரும். அப்போ 2 பிளஸ் 3 இன்டூ இ பவர் மைனஸ் 15t. இதுதான் வந்து இந்த கரண்ட்டுக்கான ஃபைனல் எக்ஸ்பிரஷன். சரிங்களா? ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெல் கிளியர். ஸோ இதுல டவுட் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். ஸோ இதோட உங்களுக்கு ஆர்எல் நெட்வொர்க்ல இருக்கிற பேசிக்ஸ் நமக்கு ஆல்மோஸ்ட் முடியுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது டவுட் இருக்குங்களா சார்? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆர்எல் ஆர்சி நெட்வொர்க்ஸ். ஸோ இதை தவிர வேற எதுவும் இல்லை.